நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். ஜூலை மாதம் மேஷராசி மற்றும் மேஷலக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், அனைத்து முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் மேக்சிமம் பிளானட்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், முயற்சி எடுங்க. அத்தனையுமே ரிசல்ட்ஸ் ஃபேவரபிளாக உங்களுக்கு காத்துட்ருக்கு. இதில் ஒவ்வொரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். மிஸ் பண்ணிட வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய நிலை மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. செவ்வாய் மட்டும் உங்கள் ராசிநாதன் மட்டும் நல்ல அமைப்பில் இருந்தால் நான் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு 90% ஃபேவரபிளாக இருக்கும். ஏன்னா கோச்சாரத்தில் பல 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 நன்மைகள் காத்துட்ருக்கு. எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, எப்படி இருந்தால் இருக்கிற நெகட்டிவ்லேருந்தும் தப்பிக்கலாம் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கும். பணம் பையை ரொப்பும், பெட்டியை ரொப்பும். தேவைக்கு மேலே உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறதுனால அனைத்து நெகட்டிவும், பணம் சம்பந்தமான அனைத்து நெகட்டிவும், உங்களுடைய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் அது சாதகமாக முடியக்கூடிய வகையில் இந்த ஜூலை மாத கிரக நிலைகள் இருக்கு. ஜாப் கிடைக்காதவங்களுக்கு அப்படின்றது ஓப்பனாக சொல்லணும்னா கிடைக்காம இருக்குமா அப்படின்ற அளவுக்கு இது சூப்பராக இருக்கு. நீங்கள் எடுக்க வேண்டியது முயற்சி. நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணுமோ நீங்கள் போடுங்க. இப்போ தேடி நீங்கள் நினைக்கிறத விட சூப்பராக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு வேலைக்காக உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த இன்டர்வியூக்கு போகிறீங்க. நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போதே நீங்கள் நினச்சிக்குவீங்க ஒரு ஜாபுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த ஜாப் கிடைக்கும்னு. கிடைச்சி ஆனால் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து இப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை விட ஹையர் போஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், என்னடா அது இதுக்காக தானே போனோம், ஆனால் டக்குன்னு எப்படி அமைஞ்சது அப்படின்னு உங்களுக்கு புரியாது. அந்த அளவுக்கு பெரிய நன்மைகள் காத்துட்டு இருக்கு. பிசினஸ்லயும் சரி, நீங்க ஒரு டீல் ஃபினிஷ் பண்றதுக்காக நீங்க போவீங்க. ஆனால் நீங்க பேசுற விதம், உங்களுடைய கம்யூனிகேஷன் அதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா சரிங்க நீங்க சூப்பரா இருக்கு, இதே கான்ட்ராக்ட்ல நம்ம 2 years கண்டினியூ பண்ணலாம், திஸ் இஸ் த கான்ட்ராக்ட் டீடைல்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. உங்களோட வாடிக்கையாளர் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய வகையில் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன, பொருளாதாரம் வளரும் தானே. கண்டிப்பா பொருளாதாரம் வளரும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை டக்கு டக்கு டக்குன்னு கட்டணும் அப்படின்ற எண்ணம் ஆல்வேஸ் மேஷ ராசிக்கு உண்டு. அப்ப நீங்க அந்த கடனையும் கட்டிடுவீங்க. நமக்கு எதுக்கு மாசம் மாசம் கட்டணும், டக்குன்னு போனோமா பிரின்சிபல் அமௌண்ட்டையும் கட்டினோமா நிம்மதியா இருந்தோமா அப்படின்ற அமைப்புல தான் இந்த மாச கிரக நிலைகள் இருக்கு. நிறைய பேர் தங்கத்தை வச்சு லோன் வாங்கியிருப்பீங்க இல்லையா. இப்ப எல்லாமே தங்கத்தை நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்க கட்டி அந்த தங்கத்தை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இது. உங்களுடைய 2ஆம் வீட்டுல சுக்கிரன் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் ஆட்சி பெற்ற நிலை. அப்ப சுக்கிரன் 2ஆம் வீட்டுல இருக்கும் போது அங்க அழகு, நீங்க பேசும் அழகு, உங்களுடைய கலை அழகு, நீங்க எது பண்ணாலுமே அங்க ஒரு அழகும் ஒரு திருப்தியும் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபேமிலி லைஃப் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கும். எல்லாருமே உங்களை ரசிப்பாங்க. அதன் மூலியமா பல முன்னேற்றங்கள் இப்ப ஏற்படும். குழந்தைகளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது எந்த வயதினரா இருந்தாலும் சரி, இப்போதான் நீங்க அடுத்த கிளாஸுக்கு போயிருப்பீங்க இல்லையா. 5th பாஸ் பண்ணி 6th 10th முடிஞ்சு 11th 12th முடிஞ்சு காலேஜ் அப்படின்னு எதுக்குள்ள போனாலுமே பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் ஏற்படும். நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாராட்டுதல் கிடைக்கும். ஏன்னா போன வருஷம் இதுக்கு தானே திட்டு வாங்கிட்டே இருந்தோம், இப்போ இவ்வளவு சூப்பரா நம்ம பெர்ஃபார்ம் பண்றோமே அப்படின்னு சொல்லி ஆரம்பமே கலக்கலா இருக்கிறதுனால உங்களுடைய பிரசன்டேஷன் இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் இது. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் வீட்டுல சூரியனும் குருவும் சேர்ந்திருக்காங்க. இது மிகப்பெரிய யோகத்தின் அடிப்படை. இதுல ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 17 நாட்கள் அப்படின்றது, அதாவது ஆடி மாதம் ஆரம்பத்துக்கு முன்னாடி அவ்வளோ விஷயங்களும் தைரியமும் வீரியமும் உங்களுக்கு எங்கிருந்து தான் வரும்னே தெரியாது. கான்ஃபிடன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். யாரை போய் சந்திக்கணுமோ அவங்கள சந்திப்பீங்க, டக்குன்னு அவங்களும் கரெக்டாக வழிகாட்டுவாங்க. ஸோ உங்களுடைய புதனும் சூப்பராக ஒர்க் பண்ணுது. அந்த குருன்றது மற்றவங்களும் உங்கள் மனசை புரிஞ்சு அதுக்குண்டான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி நன்மைகள் நான் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், மேஷராசி மேஷலக்ன அன்பர்களே, உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி
கொஞ்சமா ஃபேவரபிளா இருந்தா கூட கோச்சாரம் இவ்வளவு ஃபேவரபிளா இருக்கிறதுனால அனைத்து விஷயத்தையும் இப்ப சாதிச்சுக்கணும். நீங்க தந்தை வழியில எவ்வளவு கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருந்தாலும் இப்போ உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா உங்களுடைய பங்காளிகள் அங்காளிகளோட நீங்க போய் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு சுமூகமான தீர்ப்பு, கோர்ட்டு கேஸ் எல்லாம் வேண்டாண்டாப்பா உட்கார்ந்து பேசி நமக்குள்ள முடிச்சுக்கலாமே அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி அவ்வளவு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஜூலை மாசத்துல அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம அவ்வளோ விஷயத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா எடுத்துட்டு போகணும். என்னடா இது 7.5 சனி நடக்கும்போது இவ்வளோ சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். அந்த சனி பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குது. அந்த இடத்துல எந்த பாயிண்ட்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுதான் ரொம்ப முக்கியம். நன்மைகள் சொல்ல சொல்ல சந்தோஷம், ஆனா எதை செய்யக்கூடாது எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமா இந்த பதிவு. அது எது அப்படின்னா, நீங்க பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு டாம்பீகம் இருக்கக்கூடாது, ஒரு ஈகோ வரக்கூடாது. நம்ம தான் முடிச்சோம் அப்படின்ற எண்ணம் ஆகவே ஆகாது. ஏன்னா சனி 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காருன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, செவ்வாய் அண்ட் கேது உங்களுடைய 5ஆம் வீட்டுல இருக்கு. அப்போ என்னத்தான் நீங்க சாதிச்சாலும் என்னத்தான் நீங்க பண்ணினாலும் மனசு ஏதோ ஒரு சஞ்சலத்தோடயே இருக்கும். நம்ம இப்படி பேசிக்கலாமோ அப்படி பேசிக்கலாமா. சிம்பிளா ஒண்ணு சொல்லணும் உங்களுக்கு புரியுற மாதிரி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வண்டியில வரக்கூடிய ஒரு கேரட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேரட் ஒரு விலை சொல்றான், நீங்க ஓகே நீ ஒரு 30 ரூபா கம்மியா நீங்க கேக்குறீங்க, ஓகேமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க மனசு ஒரு சஞ்சலப்படும், இன்னொரு 10 ரூபா கம்மியா கேட்டிருக்கலாமா, என்னடா இதை கேட்டோன்னே கொடுத்துட்டானே அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த ஃபேவரபிளா இருக்கக்கூடியது இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு அதுல மன சஞ்சலங்கள் ஏற்படும். அதை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. அடுத்தது உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் சில மனஸ்தாபங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அந்த மனஸ்தாபங்கள் வரும்போது ஜஸ்ட் லைக் தட் அந்த இடத்துல விட்டுடுங்க. நீங்க அதுக்கு மேல நீங்க தான்றது ப்ரூஃப் பண்ண வேண்டாம். ஏன்னா அங்க கேதுன்ற ஒரு கிரகம் இருக்கு. நீங்க ஞானத்தின் அடிப்படையில எது சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் உங்களை ராசிநாதன் செவ்வாயும் கேதுவும் சேரும் போது உங்களுக்கு வேகம் அண்ட் குழப்பம் இது ரெண்டுமே தடுமாறிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சில ஃப்ரிக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இதுல இருந்து தவிர்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முருகனுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அரளி பூக்களால் அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. இதெல்லாம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நீங்க ஜெயிக்க முடியும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தமா, ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீடு சுக்கிரன். சோ அந்த சுக்கிரன் தான் 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இப்போ நீங்க சொல்றது உங்களுடைய பார்ட்னர்ஸ்னா கூட ஒர்க் பண்றவங்க, கூட டிராவல் பண்றவங்க, உங்களுடைய மேல் அதிகாரி, தட் இஸ் சூரியன் வழியில எல்லாமே அவ்வளவு சுமூகமா இருக்கு. சோ அதனால நிறைய விஷயங்கள் நீங்க சாதிச்சுக்க முடியும். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல திருமணம் அமையக்கூடிய டைம் இது. அண்ட் மேலும் அவங்களோட பேசி யாரா இருந்தாலும் சில மைனஸஸ் இருக்கத்தான் செய்யும். அதை புரிஞ்சுக்கலாம் அல்லது விட்டுடலாம், அதை பெருசுப்படுத்த வேண்டாமே. அவங்க வழியில் இருக்கட்டும், நம்ம வழியில் இருக்கட்டும்ன்ற சின்ன சின்ன விஷயத்த மிஸ் பண்ணீங்க அப்படின்னா, டேக் இட் ஈஸியா போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இப்போ அற்புதமான ஒரு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பும் அங்க செயல்படும். அதே மாதிரி இப்போ மனசு சரி விட்டுடலாம், இது ஒன்று சொல்லலாமே அப்படின்ற அளவுக்கு மனம் ரொம்ப சூதிங்கா இருக்கும். 12ஆம் தேதிக்கு மேல இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். வை அப்படின்னா சனி வக்ரம் பெறுது. சனி வக்ரம் பெறும்போது இன்னும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல ராகு குரு வீட்டுல இருக்கிறதுனால ராகு இஸ் கால்ட் அ மல்டிப்ளையர். ஸோ இந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம எதையுமே டக்குன்னு செஞ்சுட்டு சோம்பல்ன்றது உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அண்ட் மேலும் நீங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது எதுல அப்படின்னா, நெஞ்சு எரிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப கொஞ்சம் காரம் புளி இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. காட்டான சாமான் கொஞ்சம் எடுத்துக்க வேண்டாம். நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, இஞ்சி அதிகமா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டாக்ஸிக் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, லைக் அனைத்து விதமான பொருட்கள் போட்டு நீங்க மஞ்சள் பொடி, மிளகு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, நெல்லிக்காய், இஞ்சி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு நீங்க குடிச்சிட்டு வர அதெல்லாம் உங்களுக்கு சப்சைட் ஆகும். அண்ட் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கால் பார்த்துக்கணும், நரம்பு பார்த்துக்கணும், நரம்பு இழுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்க கேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாசம் நிறைய விஷயத்த நீங்க சாதிச்சு அப்பாடான்னு சூப்பரா இருக்க போறீங்க. ஸோ
இட் இஸ் ஃபார் யூங்க, மிஸ் பண்ணிடவே வேண்டாம். அதே மாதிரி விசேஷ நாட்களை உங்களுக்கு தனியான பதிவு கொடுத்துருக்கேன். இந்த தடவை நிறைய நல்ல விசேஷ நாட்கள் இருக்கு. அந்தந்த விசேஷ நாட்கள்ல என்ன பண்ணலாம் அப்படின்றதும் நான் கொடுத்துருக்கேன். அதையும் செஞ்சு உங்க வாழ்க்கையில எந்த ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் அதை போக்கி சுபிக்ஷமா ஜெயிச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் பிரார்த்திச்சுக்கிறேன். விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.